திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் காதலியை சினிமா பாணியில் இளைஞர் அரிவாளுடன் சென்று தரதரவென இழுத்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆரணி டவுன் காந்தி நகரைச் சேர்ந்தவர் சதீஷ். அதே பகுதியில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் ஜான்சி என்ற பெண்ணுடன் பழகி வந்துள்ளார். திருமணம் செய்யாமல் 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒன்றாக வாழ்ந்த நிலையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஜான்சி சதீஷை விட்டுவிட்டு தாயார் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் தாயார் வீட்டில் தங்கியிருந்த ஜான்சியை கையில் அரிவாளுடன் சென்று வீட்டின் வெளியே தரதரவென்று இழுத்து கொண்டு தனது காரில் ஏற்ற முயன்றுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் SIR பணியை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விண்ணப்பத்தை இத்தனை நாட்கள் நிரப்பாமல் வைத்திருந்தது ஏன் என அங்கிருந்த நபரிடம் அவர் கேட்டார். மேலும் SIR பணியை குறித்த நேரத்தில் முடிக்குமாறு அலுவலர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். சென்னையில் பெரம்பூர், தரமணி என வெவ்வேறு இடங்களில் நடந்த விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்தனர். சென்னை பெரம்பூரில் மருத்துவமனை வாகனம் மோதியதில் பைக்கில் சென்ற செவிலியர் தலை நசுங்கி உயிரிழந்தார். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் மைசூரைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. பேருந்து விபத்தில் பக்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 46 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கரூர் மாவட்டம் தூளிப்பட்டி கிராமத்தில் ஐயப்ப பக்தர்களின் சுற்றுலா வேன் விபத்திற்குள்ளானதால் 6 பக்தர்கள் காயமடைந்தனர். தூளிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மீது ஐயப்ப பக்தர்களின் சுற்றுலா வேனும் சுற்றுலா வேனின் பின்பகுதியில் மற்றொரு அரசு பேருந்தும் மோதியது. இதில் காயமடைந்த 6 பேருக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஈரோட்டில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராமர் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர். வீட்டின் பண தேவைக்காக மூதாட்டியை கொலை செய்து 5 பவுன் நகையை திருடிச் சென்றதாக போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR